வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம செல்லியாண்டியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி எடுத்த தீர்த்தக்குட வீடியோ தாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு சிறப்பாக தீர்த்தக்குடம் எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி 2 குதிரை, ஒரு மாடு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து நல்லா டான்ஸ் ஆடுங்க. அந்தியூரில் வந்து இந்த மாதிரி தான் வச்சு பண்ணுவாங்க. இது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் நிறையா பேர் நேரில் பார்த்துருப்பீங்க. நிறையா கூட்டம் வந்திருந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 12,000 தீர்த்த குடங்க. பவானியில் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ தீர்த்த குடம் எடுத்திருக்காங்க நம்ம செல்லியாண்டி அம்மனுக்காக. பம்பை சத்தம், உடுக்க சத்தம் இதெல்லாம் கேட்கும்போது உடம்புக்குள்ளே என்னமோ பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபீலிங் எத்தனை பேருக்கு இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப கூட்டங்க. இவ்வளோ பேர் இருக்கிறதுனால 200 பேரை ஒரு பேட்சாக பிரித்து விட்டாங்க. நாங்கள் போனது வந்து ஃபஸ்ட்டு பேட்சில். ஆனால் நாங்கள் கடைசியாக சாமிக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்தது பார்த்திங்கன்னா 4வது பேட்சில் தாங்க ஊற்றிட்டு வந்தோம். அவ்வளோ ஒரு கூட்டம். இவ்வளோ கூட்டத்தில் நம்ம வந்து முன்னாடி போகிறோமா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ சேஃபாக போய் சாமியை நல்லா கும்பிட்டு வரோம் அப்படிங்கிறது தாங்க முக்கியம். அதனால் நாங்கள் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டுன்ட்டு மெதுவாக தான் போயிட்டுருந்தோம். இது தாங்க நம்ம ஊர் கூடுதரை சங்கமேஸ்வரர் கோவில். இங்கேருந்து தாங்க சாமிக்கு தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறாங்க. நாங்களும் இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முன்னாடி ஒரு பேட்ச் நிற்கிறாங்க, அதே மாதிரி பின்னாடி ஒரு பேட்சை நிற்க வச்சுருக்காங்க. இதே மாதிரி 5-6 பேட்சாக ஸ்ப்ளிட் பண்ணி நிற்க வச்சுருந்தாங்க. அவ்வளோ ஒரு கூட்டங்க. இவ்வளவு கூட்டத்துலேயும் இந்த மக்கள் எல்லாரையுமே பத்திரமாவும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் பத்திரமா கூட்டிகிட்டு போனது நம்ம காவல்துறையும் தன்னார்வலர்களும் தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணுங்க. ஏன்னா இது வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது. இவ்வளோ பேரை சமாளித்து பத்திரமா கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது. போகிற வழியில் வாட்டர் பாட்டில், ஜூஸு, மோர், சமோசா, கடலுருண்டை இந்த மாதிரி நிறையா ஐட்டம் கொடுத்தாங்க. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர் பேப்பர்ஸ் தாங்க. ரொம்ப சூப்பராக விட்டுட்டுருந்தாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை நேரில் பார்க்குறேன். நல்லபடியாக கோயிலுக்குள்ளே போய் சாமிக்கு தீர்த்தமும் ஊற்றியாச்சுங்க. அடுத்து என்ன பண்ணுவோம், டைம் ஆகிடுச்சு. அதனால் நம்ம அன்னதானத்துக்கு போயிட்டோங்க. சூப்பராக இருந்ததுங்க. சாம்பார் சாதம் கொடுத்துருந்தாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நம்ம லட்டு குட்டியோடு சாப்பிட்டாச்சு. மறுபடியும் ஈவினிங் கோவிலுக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம செல்லியாண்டி அம்மனுடைய அந்த உருவத்தை அவ்வளோ ஒரு அழகாக தத்ரூபமாக வச்சுருந்தாங்க. கருவறையில் இருக்கக்கூடிய சாமி வந்து இந்த மாதிரி வடிவத்தில் தாங்க இருக்கும். இதை பார்க்கும்போது தான் நம்ம லட்டு சொல்லுவார், அரக்கனை வந்து செல்லியம்மன் கால்கடியில் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம யாகசாலையும் நான் பார்க்க போயிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம அம்மாவை கும்பிட்டு கோவில் வந்து ரொம்பவே புதுசாக மாற்றிருந்தாங்க. இந்த தூணில் பார்த்திங்கன்னா செல்லியாண்டி அம்மனுடைய முழு உருவம், விநாயகருடைய முழு உருவம். அப்புறம் இந்த கோவிலில் வந்து குதிரையை வச்சு தான் சக்தி அழைப்பாங்க. அதனால் குதிரையுடைய முழு உருவமும், சூளம் அந்த மாதிரி எல்லாமே இந்த தூணில் வந்து பதிச்சிருந்தாங்க. இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. இது எல்லாமே புதுசாக வச்சுருக்காங்க நம்ம கோவிலில். அப்புறம் கோபுரம் எல்லாத்துலேயுமே இந்த லைட் டெக்கரேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க.
இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்ததுங்க. இந்த முன்னாடி டெக்கரேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பனைமரம், வாழை மரம், கரும்பு இதெல்லாம் வச்சு அந்த என்ட்ரன்ஸில் வச்சுருந்தாங்க. காலையில் பாருங்க நம்ம லட்டுவும் அப்பாவும் பிரசாதம் வாங்கிட்டு வராங்க. இது யாருக்குன்னா வீடியோ எடுத்துகிட்ருக்க எனக்கு தாங்க. சூப்பராக இருந்ததுங்க. இங்கே வந்து எல்லா நாளுமே அன்னதானம் கொடுப்பாங்க. பாருங்கள், பொங்கல், சர்க்கரை பொங்கல், சாம்பார் சாதம் சூப்பராக இருந்தது. யாகசாலையில் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்தோங்க. நவதானியம், இந்த மாதிரி மூலிகை பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எல்லாத்தையுமே நம்ம யாகசாலையில் கொடுத்துட்டு அவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னு எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தோங்க. அதுக்குள்ளே மறுபடியும் கோவிலுக்குள்ளே போய் இன்னொரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு. கோவிலில் பார்த்திங்கன்னா நிறையா புதுசாக மாற்றி கட்டியிருக்காங்க. அதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த கிணறுங்க. இந்த இடத்துல வந்து சாதாரணமாக இருக்க மாதிரி தான் கிணறு இருக்கும். இது வந்து ரொம்ப அழகாக அந்த பழைய காலத்து கிணறு மாதிரி கட்டியிருக்காங்க. இதுதாங்க நம்ம கோவிலுடைய ஸ்தல விருட்ச மரம், இலந்தை மரம். இந்த மரத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குங்க. குழந்தை இல்லாதவங்க இந்த மரத்துலேருந்து விழுகக்கூடிய அந்த இலந்த பழத்தை சாப்பிட்டா குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. அதுவும் நடந்திருக்கு. இது தாங்க நம்ம அம்மா உட்காந்துருக்கக்கூடிய கருவறை கோபுரம். இது பார்த்திங்கன்னா இப்போ கும்பாபிஷேகத்துக்காக அவ்வளோ ஒரு அழகாக பிரம்மாண்டமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக மாற்றி கட்டினதுங்க. இது வந்து சாதாரணமாக ஒரு செவுரு மாதிரி தான் இருந்தது. இந்த மாதிரி அழகா ஜன்னல் வச்சு இது வந்து நம்ம கூடுதுறையில் இதே மாதிரி தாங்க இருக்கும். சாமியுடைய அந்த கருவறை இடம் எல்லாமே. இது வந்து மாரியம்மனுக்கு வச்சுருக்கக்கூடிய யாகசாலை. மொத்தம் 33 யாக குண்டம் இந்த மாதிரி அமைச்சிருந்தாங்க. கொங்கு என்றால் என்னன்னா, அந்த காலத்திலே சொல்லுவாங்க, கொங்கு என்றால் தேன் என்ற ஒரு பொருள். இனிமையான ஒரு பகுதி என்றால் தேன் சொரிந்ததான பகுதி என்று சொல்கிறார். மட்டு அவள் தாமரை மாது நல்லாருடன் என்று போடுவார்கள். கொங்கு என்பது இனிமையான பகுதி என்று சொல்கிறார். ஏன்னா சிவபெருமானே இங்கு நதியாக இருக்கிறார். அடுத்து வருகின்றதான மாதம் மார்கழி மாதம். இப்பொழுது கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்திலே பானு சப்தமியிலே இந்த திருக்கோயில் கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறது. மிக புனிதமான நாள். அதனை தொடர்ந்து வருகின்றதான மாதம் மார்கழி மாதம். மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு என்ன என்றால் அதிகாலையிலே நீராட்டம். அதிகாலையிலே நீராடுதல் என்பது எங்கிருந்து வருகிறது என்றால் சிவம் என்றதான அந்த ஒரு நதியிலே நாம் நீராட வேண்டும் என்று சொல்கிறார். காதாறு குழையாட, பைப்பூம் கடலாட, கோதை கொள்ளாட, வண்டிம் குழாமாட, சீத புனலாடி, சிற்றம்பலம் பாடி, வேத பொருள் பாடி, அப்பொருளாமா பாடி, போதி திறம்பாடி, ஒன்றவைத்தார் பாடி, ஆதி திறம்பாடி, அந்தமாமா பாடி, வேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பை வளைதன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவா என்று மாணிக்க வாசகர் அந்த பாவை நோன்பினுடைய நீராட்டலை பற்றி சொல்கிறார். அது என்ன இந்த நேரத்தில் மட்டும் நீராடல் என்ன? அந்த நீரில் அப்படி என்ன சிறப்புன்னா அந்த நீரே சிவபெருமானாக விளங்குகிறது என்று சொல்கிறார். எப்படி என்றால் பைங்குவளை கார் மலரா செங்கமல பைம்போதால் அங்கங்குருகு இனத்தால் பின்னும் அறவத்தால்னு ஒரு பாடல் பாடுகிறார். என்ன அர்த்தம்னா சிவபெருமான் தலையிலே குவளை மலர் இருக்கின்றது. இந்த நதியிலேயும் குவளை மலர் இருக்கின்றது. சிவபெருமான் தலையிலே கமலம் இருக்கிறது, தாமரை பூ இருக்கிறது. இந்த நதியிலும் தாமரை வளர்கிறது. சிவபெருமான் தலையிலே நீர் இருக்கிறது, இந்த நதியிலும் நீர் இருக்கிறது. சிவபெருமான் தலையிலே பாம்பு இருக்கிறது.
नमोऽस्तु सर्वेभ्यो देवेशमृतमीमनो ये सर्वेभ्यो ये दिव्येभ्यः सर्वेभ्यो नमः आयुषो यासुधानानाम्ये वामनस्पति गुम्रणो सर्वेभ्यो नमः सर्वधीमः ॐ सुख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 स
இந்த வீடியோ கும்பாபிஷேகம் அன்னைக்கு காலையில் 5 மணிக்கு எடுத்ததுங்க. எவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க பார்த்தீங்களா கும்பாபிஷேகத்தை பார்க்குறதுக்காக. அவ்வளோ ஒரு கூட்டங்க. அப்புறம் இந்த கும்பாபிஷேகத்தப்போ தீர்த்தம் ஊற்றுற அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் லைவில் போட்டிருப்பேன். கண்டிப்பாக அதை நான் பின் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். பশ্চিமபங்கத்திலிருந்து வெற்றி சாத்தமை செய்யப்படுகிறது. மூன்றாவது ஆவணத்தினுடைய பশ্চিமபங்கத்திலிருந்து வெற்றி சாத்தமை செய்யப்படுகிறது. நான்காவது ஆவணத்தினுடைய தீர்த்தம் ஊற்றுற வீடியோவுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க, மறக்காமல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்புறம் கும்பாபிஷேகத்துக்கு வந்த எல்லாருக்குமே இலவசமாக இந்த மாதிரி மரக்கன்றுகள் கொடுத்தாங்க. இது ரொம்பவே நல்ல விஷயங்க. எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அவ்வளோ மரம் இருந்தது. நம்மளும் எடுத்துகிட்டு வந்து அதுதான் நம்ம வீட்டில் வச்சோம். அந்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். நம்ம பப்புக்குட்டிக்கும் லட்டு குட்டிக்கும் இது தாங்க கும்பாபிஷேகத்துக்கு எடுத்த புது ட்ரெஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க.